ஓம் நமோ வெங்கடேஷாய். சென்னையிலேருந்து ஒன் டே ட்ரிப்பாக திருப்பதிக்கு போய் நேத்திர தரிசனத்தில் பெருமாளை 2.5 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்துட்டு சேம் டே ரிட்டன் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தர்ஷன் டிக்கெட் 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஆன்லைனில் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டில் சகஸ்திர தீபாலங்கார சேவா ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 500 ரூபாய். அது புக் பண்ணிவிட்டு அதற்குண்டான தர்ஷன் டிக்கெட் நேத்திர தரிசனத்தில் பெருமாளை தரிசனம் செய்யணுங்கிறதுக்காக ஜூலை 16 நேற்று தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டேன். 1 மணி ஸ்லாட். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 500 ரூபாய். தர்ஷன் டிக்கெட்டுக்கு சிங்கிளாக நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணால் அக்காமடேஷன் டிடிடியோடது ஆன்லைன்லேயும் புக் பண்ண முடியாது, ஆஃப்லைன்லேயும் புக் பண்ண முடியாது. சேம் லொக்கேஷனில் ஒரு தடவை அக்காமடேஷன் புக் பண்ணிவிட்டு அடுத்து அதே லொக்கேஷனில் புக் பண்ணுறதுக்கு 30 days டைம் கேப்பும் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நான் எலிஜிபிளும் கிடையாது. அதனால் கோயில் கோபுரத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஜெயசுவாமி மட்டில் லாக்கர் எடுத்துக்கிட்டேன். சிங்கிளாக போகிறப்போ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். லேடிஸ்க்காக இருந்தாலும் சரி, ஜென்ஸுக்காக இருந்தாலும் சரி. ட்ரெயின் டிக்கெட் சிஎஸ்எம்டி ட்ரெயின் 1 வீக் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணியிருந்தாங்க. சென்னை எக்மோர்லேருந்து ரேணுகுண்டா வழியாக மும்பைக்கு போகிறது. ஜென்ரலாக அதில் தான் போயிட்டு இருந்தேன். காலையில் 6:35 கிளம்பும். அது கேன்சலும் பண்ணியிருந்தாங்க. அண்டு இப்போ 2-3 வீக்ஸாக வீக்கெண்டை பார்த்திங்கன்னா ஹெவி க்ரௌடு. கமெண்ட்ஸ்லேயே 6 மணி நேரம் ஆச்சு, 7 மணி நேரம் ஆச்சு 300 தரிசனத்தில் அப்படின்லாம் சொன்னப்போ நான் ரிட்டன் வர ட்ரெயின் கூட கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஒருவேளை லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிட்டன் வேறு ஊருக்கு வரணுமே தனியாக அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு கிளம்புற ட்ரெயின் திருப்பதிக்கு போகிறது அப்படின்னா இந்த வந்தே பாரத் ரேணுகுண்டா வழியாக விஜயவாடா போகிற ட்ரெயின். இது 575 ரூபா ஒரு டிக்கெட்டோட காஸ்ட். ஐஆர்சிடிசி போர்ட்டலில் புக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதில் புக் பண்ணால் தான் அந்த காஃபி குடிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ரயில் ஒன் ஆப்பில் பண்ணால் அது வரமாட்டேங்குது. எல்லோரும் குடிப்பாங்க, நம்ம மூஞ்ச பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டில் டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. அந்த டீ காஃபி வேணும்னா போர்ட்டலில் புக் பண்ணால் கொடுக்குறாங்க. 575 ரூபா. காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமைச்சிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் இட்லி பேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி 5:30 மணிக்கு சென்ட்ரல்லேருந்து இந்த ட்ரெயின் பிடிச்சேன். 7:10 ரேணுகுண்டா வந்துடும். வர்றதே தெரியாது. கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஷார்ட் ஹவர்ஸில் நம்ம ரீச் ஆகிடலாம். திருச்சானூருக்குலாம் போயிட்டு 300 தரிசனத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு சேம் டே ரிட்டர்ன் ஆனோன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் எனக்கு ரிட்டன் ட்ரெயினும் கேன்சல். ஒருவேளை தர்ஷன் லேட் ஆகி நமக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு வந்து தனியாக வரணுமே அப்படிங்கிறதுனால வந்தே பாரத்தில் புக் பண்ணிவிட்டு ரேணுகுண்டாவில் இறங்கி டைரெக்டாக திருமலைக்கு நான் ஏசி பஸ் பிடிச்சி போயிட்டேன். இப்போ நான் ஏசி பஸ்ஸில் கூட நம்ம ஆன்லைன் பேமெண்ட் செய்துக்கலாம். 105 ரூபா. ஒரே ஒரு சீட்டு தான் ஃபஸ்ட்டு கிளம்புற பஸ்ஸில் இருந்தது. எனக்குன்னே இருந்த மாதிரி இருந்தது. ஏறி உட்காந்தோன்னே டிக்கெட் போட்டு உடனே பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல வெயில். நேற்று கோவிந்தராஜ சுவாமி பெருமாளோட கோயில் கோபுரம் தரிசனம் செய்துட்டு மனசுலேயே திருச்சானூர் தாயார்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு அலிப்பிரி டோலில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸுக்கு ஹெவி க்ரௌடு. பட் பஸ் போகிற லைன் அந்த அளவுக்கு க்ரௌட் கிடையாது. நீங்கள் தரிசனத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்க சேம் டே ரிட்டன்னா இந்த அலிப்பிரி டோல் செக்கிங்க்கெலாம் டைம் கேல்குலேட் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்க அப்படின்னா. ரேணுகுண்டாலேருந்து ஃபஸ்ட்டு பஸ் 2:30 மணிக்கு கிளம்பும். நைட்டு லாஸ்ட் பஸ் 11:30 மணிக்கு நினைக்கிறேன். ஒன் வேவாக தான் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு தான் ரேணுகுண்டாலேருந்து போகிற பஸ் எல்லாம் போகும். ஸோ பஸ் போகிற லைன் அந்த அளவுக்கு ஹெவி க்ரௌடு இல்லை. பட் அந்த பேக் செக்கிங்லாம் பண்ணுவோம்ல, அங்கெல்லாம் ஹெவி க்ரௌடு. நான் அந்த சைடு ஒரு லேனில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எந்த பஸ்ஸில் ஏறுறோமோ அதே பஸ்ஸில் தான் ஏறணும். எந்த சீட்டில் உட்காரோமோ அதே சீட்டில் தான் உட்காரணும். பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து உங்ககிட்ட வீடியோ லைவாக ஷேர் பண்ணிவிட்டு நடந்தே வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வரோன்னா லெஃப்ட் சைடு ஒரே இறக்கம் தான். இப்போ நீங்கள் போகிற வழி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக 300 தரிசனம் போய் ரீச் ஆகிடலாம். 10 நிமிஷம் தான் வாக். ஃபுல்லாக இறக்கம்தான். பெரியவங்க இல்லை கை குழந்தைங்க நடக்கிற பசங்களாம் இல்லைன்னா நம்ம ஈஸியாக நடந்தே போயிடலாம். ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் ஸ்லாட் படி வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதா கூட காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க.
ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டே 2 விதமாக புக் பண்ணிக்கலாம். ஒன்று 300 மட்டும் பே பண்ணிக்கிற ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட். அந்த டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. திருமலா, திருப்பதி, டூரிசம் எங்கேயும் கொடுக்கறது கிடையாது. அடுத்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்னா வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட். இப்போ ரூல்ஸ் மாற்றிட்டாங்க. வர்ச்சுவல் சேவாக்கு நம்ம ஒரு சேவா புக் பண்ணால் அடுத்து ஏதாவது ஒரு சேவா புக் பண்ணுறதுக்கு 120 நாட்கள் டைம் கேப் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. சேவாக்கு மட்டும்தான் நம்ம பே பண்ணணும். 1 இயர் வேலிடிட்டி தர்ஷன் டிக்கெட் ஒரே ஒரு தடவை புக் பண்ணிக்கிறதுக்கு. 2 பேராக நம்ம புக் பண்ணிக்கிறப்போ கல்யாணோத்சவமாக போட்டிங்கன்னா உத்தரியம் ப்ளவுஸ் பீட்டும் கொடுப்பாங்க வர்ச்சுவல் சேவாவில். மீதி 3 சேவாவில் ஏதாவது புக் பண்ணிங்கன்னா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சிங்கிளாக போடணுன்னா சஹஸ்ர தீப அலங்கார சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவத்தில் ஏதாவது போட்டுக்கலாம். டபுளாக போகிறதா இருந்தால் இந்த வர்ச்சுவல் சேவாவில் கல்யாணோத்சவம் போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ளவுஸ் பீட் அண்ட் உத்தரியமும் லட்டு கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம் 1000 ரூபாய்க்கு. சேவா நம்ம டிவிலையோ இல்லை யூடியூப்லேயோ தான் பார்த்துக்கணும். எஸ்பிசி சேனல். தர்ஷன் 300 தர்ஷனம் வழியாக அனுமதிப்பாங்க. வர்ச்சுவல் சேவாக்கு சொல்கிறேன். முதல்ல எத்தனை வேணாலும் போட்டுக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு 30 நாள் ஆக்கியிருந்துருக்கலாம். 120 நாள் ஆக்கிட்டாங்க. எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வர்ச்சுவல் சேவாவில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ இந்த ரூல் கொண்டு வந்ததுனால 120 நாள் ரூல் கொண்டு வந்ததுனால சேவாக்கு மட்டும் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து எப்போ போகணுன்னா கூட ஆல்மோஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இப்போ புரட்டாசிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக தீர்ந்துருச்சு செப்டம்பருக்கு உண்டானதெல்லாம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி காமிக்கும். ஒரு நம்ம புக் பண்ணதுலேருந்து 2-3 மாதத்துக்கு போகணுன்னா கூட டக்குன்னு நம்ம மறுபடியும் பே பண்ண வேண்டாம். டேட்டு, ஸ்லாட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாளே கூட திருப்பதிக்கு போகலாம். அந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த வர்ச்சுவல் சேவாவில் உண்டு. சேவாக்கு மட்டும் நம்ம அடுத்தடுத்த மாதத்துக்கு போகணுன்னா கூட முதலே பே பண்ணிக்கிட்டு புக்கிங் அப்போ ஜஸ்ட்டு அவைல் தர்ஷன் கிளிக் பண்ணி டேட்டு, ஸ்லாட் புக் பண்ணால் போதும். ஈஸியாக புக் பண்ணக்கூடியது. அண்ட் மற்ற தர்ஷன் டிக்கெட்லாம் கம்பேர் பண்ணுறப்போ 99% எரர் எதுவும் வர்றதில்ல. அண்ட் மற்ற தர்ஷன் டிக்கெட் மாதிரி அவசர அவசரமாக செய்யணுங்கிறதில்ல. புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ செய்துக்கணும் தான். பட் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக செய்யணுங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் கூட இருக்கும். நான் சிங்கிள் பர்சனுங்கிறதுனால சஹஸ்ர தீப அலங்கார சேவா புக் பண்ணிட்டேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்தோம்னா ஒரே இறக்கம் தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் ஒரு கட்டு இருக்கும். அப்படி கூட போகலாம் 300 தரிசனத்துக்கு. நான் லாக்கர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெலிவரி கவுண்டர் இருக்கும்ல, லக்கேஜ் டெலிவரி கவுண்டர், அதில் நுழைஞ்சு உள்ளே போனேன். இந்த டெலிவரி கவுண்டர்லேருந்து இந்த மட்டுக்கு போகிறதுக்கு வழி பேடி ஆஞ்சநேயருக்கு போகிறதுக்கோ கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம லக்கேஜ் க்யூவில் டெபாசிட் பண்ணால் வந்து டெலிவரி எடுக்க வேண்டிய இடம். பேடி ஆஞ்சநேயர் வழியாக இந்த டெலிவரி கவுண்டருக்கு நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் க்யூலேயே நம்ம லக்கேஜ் மொபைல் கொடுத்துக்கலாம். அங்கே கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் கேகேசி கவுண்டர்னு ஒன்று இருக்குது, அங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே தான் வாங்கிக்கணும். சுபதமில் கொடுத்தா சுபதமில் தான் வாங்கிக்கணும். மீதி தர்ஷன் க்யூக்கெல்லாம் இங்கே தான் வந்து வாங்கிக்கணும். நடந்து வர்றது கூட ஒரு சுகம்தான். திருமலையில் மட்டும் நடக்கிறதுக்கு எங்கேருந்து தான் தெம்பு கிடைக்குன்னு தெரியாது. கோயில் கோபுரத்துக்கிட்ட வந்து பேடி ஆஞ்சநேயரை தரிசனம் செய்துட்டு, இதுதான் பெரிய ஜிய சுவாமி மட். ஜஸ்ட்டு கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய ப்ரைவேட் மட். லாக்கர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 100 ரூபாய் லாக்கர், 500 ருபீஸ் கேஷாக டெபாசிட் பண்ண கொடுக்கணும். ஆதார் நம்பர் கேட்பாங்க. லாக்கர் இருந்தால் பப்ளிக்குக்கு கொடுப்பாங்க, சிங்கிள் பர்சனுக்கும் கொடுப்பாங்க. லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக, வெந்நீரோடு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. சேஃபாக இருக்கும். நம்ம திங்ஸை நம்ம தான் வச்சுக்கணும். பட் சேஃபாக இருக்கும். தனியாக வர்றோம் அப்படின்னா திங்ஸ் எல்லாம் நம்ம லாக்கரில் வச்சுக்கணும். லாக்கரில் வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்கும். சாயந்தரம் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக லாக்கர் எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா நான் கேகேசி கவுண்டர்லேயே கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். நம்ம தான் கீழே படுக்கிறதுக்கு பெட்ஷீட்லாம் வேணால் எடுத்துகிட்டு வரணும். எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பிளெயின் ஹால் இருக்கும். குளிக்கிறதுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. ரொம்ப கோயிலேருந்து கிட்ட. அங்கே பிரதட்சணம்லாம் புக் பண்ணுறோன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே போய் லாக்கர் எடுத்துகிட்டு காலையிலேருந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்த இட்லியை சாப்பிட்டுட்டு லாக்கரில் எல்லா திங்ஸும் வச்சுட்டேன், இன்க்ளூடிங் மொபைல், தர்ஷன் டிக்கெட், வாட்டர் பாட்டில், ஒரு சின்ன பேக்கில் ஆதார் கார்டு, காசெல்லாம் எடுத்துக்கிட்டு வராகசாமிக்கு போய் தரிசனத்துக்கு போனேன். அங்கே போய் தரிசனம் செய்துட்டு நேராக 300 தரிசனம் க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்துட்டேன்.
ஒரு 9:45 இருக்கும் நான் இந்த சைடு வர்றப்போ. இது நீங்கள் இப்போ பார்க்குறது பழைய வீடியோ. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது நேற்று எடுத்த வீடியோ. ஏன்னா மொபைலில் நான் லாக்கர்லேயே வச்சுட்டேன். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டில் போகிறப்போ. ஆனால் ஒரு சிலர் பேண்ட்டில் தான் வந்திருந்தாங்க. பட் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா வேஷ்டி போட்டு வந்தால் தான் அனுமதிப்பாங்க. அதனால் ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட், ஷர்ட், டிஷர்ட், குர்தா பைஜாமா, லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. அது மாதிரி ட்ரெஸ் கோடில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளை அவங்க கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு உண்டான டைம் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் போகும். அதனால் ட்ரெஸ் கோடில் வர்றது பெஸ்ட்டு. யாரோ ஒருத்தர் பேண்ட்டு போட்டு வராங்க, அவங்கள அனுமதிச்சிட்டாங்க, நம்மளும் நெக்ஸ்ட் டைம் அப்படியே போகலான்னா நம்மளை பார்த்துட்டாங்கன்னா கேள்வி கேட்பாங்க. அதனால் ட்ரெஸ் கோடில் போகிறது பெஸ்ட்டு. 1 மணி ஸ்லாட் புக் பண்ணியிருந்தேன். ஸ்லாட்டே நீங்கள் கேட்குறீங்கள, முன்னாடி விடுறாங்களா அப்புறமா விடுறாங்களான்ட்டு க்ரௌடை பொறுத்து தான். நான் எப்படி போவேன்னா போய் பார்ப்பேன், விட்றாங்கன்னா உள்ளே போவேன், உடலைனா விட்றப்போ போவேன். ஸோ 2 சுச்சுவேஷனில் எது இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஜென்ரலாக இப்போது ஸ்லாட் பார்க்குறதில்ல அப்படின்னாங்க. 1 மணி ஸ்லாட்டுக்கு 10 மணிக்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன். நான் இப்போ 9:45 போயிட்டேன் இந்த இடத்துக்கு. போனால் உள்ளே அனுமதிக்கவே இல்லை, வெளியிலே தான் உட்காந்துருந்தாங்க ஒரு 200-300 பேர். 10:06 தான் 300 தர்ஷன கியூ ஓப்பன் பண்ணாங்க. சுப்ரபாதம் சேவாக்கு எது என்ட்ரி பாயிண்ட்னு ஒரு பிரதர் கேட்டிருந்தீங்க. அந்த 300 தர்ஷன கியூ தான் சுப்ரபாதம் சேவா, தோமால சேவா, அர்ச்சன சேவா எல்லாத்துக்குமே என்ட்ரி பாயிண்ட். விஐபி பிரேக் தர்ஷன் கூட இங்கே தான். டோனார் தர்ஷன் ஒரு இடம் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. டோனார்ஸ்க்குன்னு போயிட்டிங்கன்னா அவங்க பே பண்ணுற டொனேஷன் பொறுத்து. பட் 300 தர்ஷனம், ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், வர்ச்சுவல் சேவா, ஹோமம் டிக்கெட்டு எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த இடம்தான். இது பழைய வீடியோங்கிறதுனால யாரும் இல்லை. அந்த எண்டு வரைக்கும் பாதி வரைக்கும் உட்காந்துருந்தாங்க பக்தர்கள். அவங்கெல்லாம் 9 மணிக்கே வந்திருப்பாங்க போல இருக்குது. 10:06 எக்ஸாக்டாக இந்த கேட்டை ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அங்கிட்ட ஏதோ ஒரு கேட் இருக்குது போல இருக்கு. ஏன்னா அந்த சைடு வந்தாங்க. எப்படியோ நான் உள்ளே போயிட்டேன். ஃபஸ்ட்டாக ஸ்லாட் பார்க்கல. ஓப்பன் பண்ணப்போ ஒரு கும்பலாக போவோம்ல, அதனால் அவங்களுக்கு பார்க்க கூட எல்லாரையும் நிற்க வச்சு முடியல. பின்னாடி வரவங்களுக்கு பார்த்தாங்களாங்கிறது எனக்கு தெரியாது, அதுவும் சொல்லிக்கிறேன். உள்ளே போனோன்னே ஒரு இடத்துல ஒரு பிரேக்கு 15 நிமிஷம். அடுத்து இந்த என்ஆர்ஐ தர்ஷன் ஒன்று போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு 15 நிமிஷம் பிரேக்கு. ஃபஸ்ட்டு போன ஒரு 5 பேரில் நானும் தான். எங்கெங்கே அந்த கேட்டை ஓப்பன் பண்ணாங்களோ மேக்ஸிமம் ஓடி 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 போனேன். க்யூ எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ செம்ம ஓட்டம். பட் இன்றைக்கி கால்லாம் வலிக்குது. காலியாக இருக்கிற க்யூவை பார்த்தா ஃபாஸ்ட்டாக ஓடணும்னு தோணுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனேன். கூட ஒரு 2 சின்ன பசங்க, இன்னொரு லேடி வந்தாங்க. அவங்களாம் மொபைல் வச்சுருந்தாங்க. அதை கொடுக்க போனதுனால ஃபஸ்ட்டாக போய் டிக்கெட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு க்யூவில் கம்பார்ட்மெண்ட்டில் போகலான்னு சொல்லிட்டு போனால் கம்பார்ட்மெண்ட்டில் எந்த சைடுமே உட்கார வைக்கல. ஒரு 4 இடத்துல அங்கங்கே நிற்க வச்சாங்க தான், ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ. ஆனால் ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு எந்த கம்பார்ட்மெண்ட் வழியாகவும் நாங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கல. நடுவில் ஒரு வழி இருக்கும். லெஃப்ட் சைடு கொஞ்சம் கம்பார்ட்மெண்ட் இருக்கும், ரைட் சைடு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். நடுவுலேருந்து எங்களை விட்டுட்டாங்க. பயங்கர சந்தோஷம். கம்பார்ட்மெண்ட் பக்கமே போல் ஃப்ரீ தர்ஷனம் டிவோட்டிஸ் இருந்தாங்க, அவங்களோட ஜாயின் பண்ணிட்டோம். பேக் செக்கிங் கம்பார்ட்மெண்ட்டில் ஒன்று இருக்கும்ல, அங்கே ஒரு தடவை பேக் செக்கிங் ஃபிசிக்கல் ஸ்கேனிங் எல்லாம் முடிச்சுட்டு பெருசாக க்ரௌடு இல்லை. அந்த இடத்துல ஒரு திரும்புகிறப்போ ஒரு க்ரௌடு இருக்கும், அது கூட இல்லை, மூவிங்கில் தான் இருந்தது. திருமலை நம்பி சன்னதி வழியாக மகாத்வாரம் கிட்டே போகிறப்போ 12 அதாவது 12 மணி 12 நிமிஷம் ரங்கமண்டபத்தில் பில்லர்ஸ்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக பேரி மேளம் கேட்கலாம் அந்த டைம்லேயே நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். டிலே ஆகிடுச்சு. வெண்டி வாக்கில்கிட்ட நல்ல க்ரௌடு தான், பங்காரு வாக்கிலையும் நல்ல க்ரௌடு தான். மிடில் கீழே தான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். தூணில் வராகசுவாமி தாயார், பின்னாடி கருடாழ்வார், மேலே தசாவதாரங்கள், ஜெயன் விஜயன் தரிசனம் செய்துட்டு திருமணா கோவிந்தன் நேத்திர தரிசனத்தில் ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டது அவருடைய மெல்லிய திருநாமம். அதுக்கப்புறமா நானாக திருப்பாதம் பார்க்கணுமேன்ட்டு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி, அதாவது பாதம் அவ்வளோ கிளியராலாம் தெரியல, இருந்தாலும் திருப்பாதம், திருமுடி, தாயார், அதாவது ஒல்லியாக ஒரு சின்ன பையன் நமக்காக நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஒருத்தர் நிற்கிற மாதிரியே இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, ஆல்மோஸ்ட் நான் பார்த்தது தான் சாட் ஜிபிடியில் நான் என்ன பார்த்தேனோ அதை சொல்லி சொல்லி மேக் பண்ண இமேஜ் அது. 12:16 கரெக்டாக பெருமாள் முன்னாடி இருக்கிறப்போ அவ்வளோ அழகாக இருந்தார். நகைகள் இருக்காது, மலர் அலங்காரம் இருக்காது,
நிஜரூப தரிசனத்தில் வெறும் வஸ்திரத்தோட பெருமாளை தரிசனம் செய்யலாம். அதுவும் அவர் கண்கள் நாமளும் தரிசனம் செய்கிற மாதிரி மெல்லிய திருநாமத்தில் இருக்கும். சில பேர் அலங்காரத்தில் பார்க்கணுன்னு விருப்பப்படுவாங்க. எனக்கு இந்த தரிசனம் தான் ரொம்ப பிடிக்கும். நேத்திர தரிசனத்தில் அவ்வளோ அழகாக இருப்பார். அப்படியே ரியலாக அங்கே இருக்கிற மாதிரியே ஒருத்தர் நிற்கிற மாதிரியே இருக்கும். நேத்திர தரிசனத்தில் பெருமாளை தரிசனம் செய்கிறது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து ஒரு அழுகை. அதை கண்ட்ரோல் அவ்வளோ தூரம் நல்லா தான் வந்தேன். கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு ஸ்லோகமும் சொல்ல முடியல. விட்டுட்டு போனால் பெருமாளை தரிசனம் செய்ய முடியாதுங்கிறதுக்காக கண்கள் மட்டும் பார்க்குது. ஆனால் மனசில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தேம்பி ஒரு அழுகை. என்னாச்சுன்னு அங்கே இருக்கிற சேவாக்ஸ் கேட்குற அளவுக்கு கிராம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. வெளியில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நார்மலானேன். வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்துட்டு அதுக்கப்புறம் வெளியிலேருந்து உள்ள ராமர் கிருஷ்ணர் அகலகில்லேன் இறைமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா அந்த ஸ்லோகமெல்லாம் மனசில் சொல்லிவிட்டு பெருமாளை தரிசனம் செய்துட்டு தங்க கிணறுகிட்ட இருந்து வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன எப்படியாச்சும் கூப்பிடு சாமின்ட்டு வேண்டிக்கிட்டு தீர்த்தம் சடாரி கொடுத்தாங்க. பிரகாரம் சுற்றி வர்றப்போ கரெக்டாக பெருமாளுக்கு பேக் சைடில் சுவரில் ஸ்ரீ ராமானுஜரை செதுக்கியிருப்பாங்க. நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கேன். அந்த பலிபீடத்துக்கிட்ட உட்காந்து பார்த்தா தெரியும். அங்கே தரிசனம் செய்துட்டு விமான பெருமாளை தரிசனம் செய்து எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு சன்னதி ராமானுஜர் அங்கேயும் போய் அவரை தரிசனம் செய்துட்டு ரெங்கநாதரை தரிசனம் செய்துட்டு புளிசாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க. 12:26 வெளியில் வந்துட்டேன். மட்டில் வந்து கொண்டு வந்து அந்த புளிசாதத்தை வச்சு சாப்பிட்டுட்டு அருமையாக இருந்தது. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணேன். யாருமே இல்லை அந்த டைமில் மட்டில். சேஃபு. நல்லா சில்லுன்னு இருந்தது. வேறு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மாடவீதி போகலான்னு பார்த்தா வெயில் சுல்லுன்னு அடிச்சது. அந்த பெயிண்ட்டு ஒயிட்டு இதெல்லாம் அந்த சைடெலாம் அடிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னமுமே. பிரம்மோற்சத்துக்கு கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க. பட்டு அந்த பெயிண்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கும்ல சும்மா அதனால் போயிடுது. கால் செமையாக சுட்டுச்சு. சரி அதுக்கு மேலே நமக்கு உடம்பு தாங்காதுன்ட்டு ஒரு ஓரமாக வெயிட் பண்ணி 2:20 மலையப்ப சுவாமி தாயார் வைபோச்ச மண்டபத்துக்கு போகிறதுக்காக வருவாங்க. ஸோ அங்கேருந்து அவங்கள தரிசனம் செய்துட்டு வெளியிலேருந்து இம்மிடியேட்டாக கிளம்பிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துருச்சு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியல, நீ வந்துரு தரிசனம் பார்த்துட்டேன்னா அப்படின்னு. மலையப்ப சுவாமி தாயார் ஆஜித பிரம்மோற்சத்துக்காக வைபோச்ச மண்டபம் போகிறாங்க. ஆணிவார ஆஸ்தானத்தில் பார்க்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. உடனே நான் லாக்கரை கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக நான் டிப்பெல்லாம் போடலாம், பூராபிஷேகம் ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸோடு தான் வந்தேன். பல சென்டிமெண்டெல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா வந்துடு அப்படின்ட்டாங்க. ஸோ உடனே கிளம்பிட்டேன். நடந்தே சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த பூராபிஷேகம் எவ்வளோ கோட்டாக தான் போட்டிருக்காங்கங்கிறது கண்ணாலே அதை பார்த்துட்டு போடலாம் வந்தால் 3 தான். ஆஸ்தானத்துக்காக கல்யாணோற்சவம் கூட கிடையாது. எப்பயுமே வியாழக்கிழமைகளில் சுப்பிரபாதம் சேவாவும் இருக்காது. 921 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே க்யூவில் வேறு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். எவ்வளோ பேர் வெயிட் பண்ணியிருந்தாலும் நமக்கு கிடைக்கணுன்னா கிடைக்கும். இருந்தாலும் சீக்கிரமாக போகணுங்கிறதுக்காக அங்கே சுதர்ஷன் சொல்லிட்டுக்கிட்டே சாம்பார் சாதம் வாங்கினேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது. எனக்கு அவ்வளோ காரெல்லாம் செட் ஆகாதுன்னு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு திரும்ப நான் மெயின் பஸ் ஸ்டேஷன் போனேன். ஃபஸ்ட்டு பஸ்லேயே ஒரே ஒரு சீட்டு காலியாக இருந்தது. ஆக்சுவலாக பின்னாடி ஒரு 4 பஸ்ஸுமே பார்த்தா ஃபுல்லாக இருந்தது. அப்பாடான்ட்டு ஆன்லைன்லேயே இறங்கும்போது நியூகோ பஸ்ஸில் புக் பண்ணிட்டேன். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் சென்னைக்கு போகிற பஸ் இது. 206 காமிக்கும். டேக்ஸ் அது இதுன்னு சேர்த்து 235 தான். ஏசியெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ராவல் கன்வீனியண்ட்டாக இருக்கும். கீழ் திருப்பதி லக்ஷ்மி நாராயணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் பாலாஜி உட்லண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டில் தான் பிக்கப் பாயிண்ட். இன்னொன்று சிந்து ட்ராவல்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. நான் வந்து பாலாஜி உட்லண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன். 4 மணிக்கெல்லாம் கீழ் திருப்பதிக்கு ரீச் ஆகிட்டேன். அங்கே போய் வெயிட் பண்ணால் பஸ்ஸே காணோம். சரி சிந்து ட்ராவல்ஸ்க்கு போகலாம், நம்மளை விட்டு கிளம்பிடுச்சுன்னா ஊருக்கு போகிறது சிக்கலாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார்ட்ட பேசினேன். அங்கேருந்து சிந்து ட்ராவல்ஸ் கிட்ட தான். ஆனால் வெயில் சுல்லுன்னு அடித்தது மூஞ்சில் முடியலை. அதனால் சரி ஆட்டோக்கார்ட்ட கேட்டேன். அவர் 100 ரூபா கேட்டார். இல்லை 50 ரூபா தான், ஏன்னா இங்கே தானே இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார். போகிற வழியிலே பார்த்தா பஸ் அங்கேயே கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. பாதி தூரத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இறங்கி பஸ் ஏறிட்டேன். அந்த ஆட்டோக்காரரு 100 ரூபா தான் எடுத்துக்கணும், 50 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கவே மாட்டேன்ட்டார். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு பஸ் ஏறிட்டேன். 8 மணிக்கெலாம் இது ரீச் ஆகிடும். ரோஹிணி மெட்ரோவில் நம்ம இறங்கி மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போகிறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த டைம் நான் கம்ப்ளீட்டாக க்யூவில் இருக்கும்போது மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொரோனா இருக்கா அப்படிங்கிறது ஒரே ஒரு கேஸு தான் ஸ்பாட் பண்ணி சிஎம்சிக்கு அனுப்பிச்சதாக சொன்னாங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டில் முடியாதவங்க இருக்காங்க, எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுன்ட்டு க்யூவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மாஸ்க் போட்டிருந்தேன். இவ்வளோ டீட்டெயிலாக தேவையா அப்படின்னு உங்களுக்கு தோணும்.
பட் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் லேடிஸ் குறிப்பாக என்னை பார்க்குறப்போ இப்போ கூட ஒரு லேடிஸ் தான், விழுப்புரத்துலேருந்து வரோம், நாங்கள் 2 பேரும் டெய்லர்ஸ், தனியாகவே வரோம் இப்போ திருமலைக்கு நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு அப்படின்னு சொல்கிறப்போ இதை தேவைப்படும் அப்படின்னு தோன்றதுனால ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.